ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரச்சரிகம் என்கிற பொலிட்டிக்கல் த்ரில்லர் டிராமா மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட வில்லன் ஒரு அரசியல்வாதியா இருக்காரு. இவர் ஆண் வாரிசு வேணும்னு நினைக்கிறாரு. பட் அவருக்கு தொடர்ந்து பெண் குழந்தைங்க தான் பிறக்குது. அதனால அந்த குழந்தைங்களை கள்ளிப்பால் கொடுத்து கொல்றாரு. இவருக்கு மறுபடி பெண் குழந்தை பிறக்குது. அது ராசியான குழந்தைன்னு மத்தவங்க சொன்னதுனால அந்த குழந்தைய கொல்லாம விட்டுருந்தாரு. இதுக்கப்புறம் இவருக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. ஹீரோனியோட அப்பா அரசியல் லாபத்துக்காகவும் தன்னோட சுயநலத்துக்காகவும் ஜாதிக்காகவும் நிறைய பேரை கொலை பண்றாரு. ஹீரோனிக்கு கல்யாணமும் முடியுது. அவங்களோட கணவரும் எல்லா விஷயத்திலையும் ரொம்ப மோசமானவரா இருக்காரு. வில்லன் குரூப்பு கிட்ட அரசியல் பலம் இருக்கிறதுனால மக்களை அடிமையா நடத்துறாங்க. இதுக்கப்புறம் இந்த மக்களுக்காக ஹீரோவும் ஹீரோனியும் அரசியல்ல களம் இறங்குறாங்க. அவங்களோட அரசியல் பிளான் சக்சஸ் ஆச்சா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட கதை பார்த்து பழக்கப்பட்ட கதையா இருந்தாலும் படத்தோட ஸ்கிரீன் பிளேய ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காவே கொண்டு போயிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப ஆக்ஷன் கலந்த த்ரில்லர் மூவியா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அதுவே செகண்ட் ஹாஃப பொலிட்டிக்கல் கலந்த டிராமா மூவியா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அது படத்துல நல்லா இருக்கு. படத்தோட சில சண்டை காட்சிகள் ரத்தம் தெறிக்க தெறிக்க பயங்கரமா இருக்கு. படத்துல உள்ள சில டயலாக் நோட்டபிளா இருக்கு. மனுஷனா பிறந்த எல்லாரும் இந்த உலகத்துல சமம் அப்படிங்கிற கான்செப்டை மையப்படுத்தி சில டயலாக்க படத்துல வச்சிருக்காங்க. அது படத்துல பிரமாதமா இருக்கு. படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்களோட கதாபாத்திரத்தை சரியா பண்ணி கொடுத்திருக்காங்க. படத்தோட மியூசிக் நிறைய சீனை நல்லா எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. இந்த படத்தோட மைனஸ், இந்த மாதிரி கதையம்சம் உள்ள படங்கள் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அதனாலேயே படத்துல உள்ள நிறைய சீன்ஸ் பிரெடிக்டபிளா இருக்கு. படத்துல உள்ள நிறைய கேரக்டரை ஒழுங்காவே டிசைன் பண்ணல. ஹீரோனிக்கு இந்த படத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேரக்டர் கொடுத்திருந்தாலும் அவங்கள நிறைய சீன்ல கிளாமருக்காகவே யூஸ் பண்ணிருக்காங்க. அத படத்துல கண்டிப்பா தவிர்த்திருக்கலாம். படத்துல சில அடல்ட் சீன்ஸ் இருக்கிறதுனால ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்க வேண்டாம். படத்துல 1க்கு 3 வில்லன் இருக்காங்க. பட் அந்த 3 வில்லன்ல ஒரு வில்லன் கேரக்டர் கூட ஸ்ட்ராங்கா டிசைன் பண்ணல. படத்தோட செகண்ட் ஹாஃப் நிறைய இடத்துல லேகிங்கா இருக்கு. அதுலயும் படத்துல உள்ள பொலிட்டிக்கல் பர்சன் படத்துல அந்த அளவுக்கு சரியில்லை. படத்துல ஹீரோ ஹீரோனியோட லவ் பர்சனும் சுத்தமா சரியில்லை. படத்தோட எமோஷனல் சீன்ஸ் நம்மளை எங்கேயுமே கனெக்ட் பண்ண வைக்கல. இந்த படத்தை சுரேஷ் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல விஜய் சங்கர், அப்சரா, ராம்ராஜு, வருண் இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு ஆவரேஜான பொலிட்டிக்கல் த்ரில்லர் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.